சிங்கநல்லூர் ரயில் நிலையத்தில் நீலிகோணம்பாளையம் வழக்கம்போல் அனைத்து ரயில்களும் நின்று சென்றிட ஒன்றிய பிஜேபி அரசின் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் தலைமையில் சிங்கநல்லூர் ரயில் நிலையம் நீலிகோணம்பாளையம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சிபிஎம் கட்சியின் பி.ஆர். நடராஜன் எம்பி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவர் மயூரா எஸ். ஜெயக்குமார், மதிமுக மாவட்ட செயலாளர் ஆர். மோகன்குமார், சிபிஐ விவசாய அணி மாவட்ட தலைவர் சு. பழனிசாமி, கோமாதேக மாநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பி. தனபால் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் திமுக பகுதி பொறுப்பாளர்கள் எஸ்.எம். சாமி, சிங்கை மு. சிவா, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கிருஷ்ணமூர்த்தி, சி. ஜனார்தனன், சர்க்கிள் தலைவர் மதிமுக சூரி நந்தகோபால், தங்கவேல், சிபிஎம் யூகே சிவஞானம், ரயில்வே ஆலோசனை குழு தேவேந்திரன், சிங்கை நகர செயலாளர் சிபிஐ எஸ். சண்முகம், கிழக்கு மண்டல செயலாளர் எம்.டி. மோகன், கோமாதேக மணிவண்ணன், பகுதி செயலாளர் பூபதி மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள், கழக நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், தோழமை கட்சிகளின் தோழர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். காலையிலே கூட என்னிடத்தில் ஒரு நண்பர் எஸ்ஐஹெச்எஸ் காலனி பகுதியைச் சார்ந்த ஒரு நண்பர் என்னிடத்திலே வந்து சொன்னார், தினமும் ரயிலை பிடித்து திருப்பூருக்கு நான் வேலைக்கு செல்வது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. 90 வயதாகின்ற என்னுடைய தந்தை என்னை வரதராஜபுரத்தில் என்னை இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்து என்னை வந்து பேருந்து நிலையத்தில் இறக்கி விடுகிறார். அங்கிருந்து நான் இங்கிருந்து வரதராஜபுரத்திலிருந்து பேருந்தில் கிலோமீட்டருக்கு சென்று ஓட்டமாக ஓடி நான் ரயிலை பிடிக்கின்ற அந்த நிலைமை தினமும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இது போன்ற ஒரு அவல நிலை இன்றைக்கு இந்த ரயில் நிலையத்தில் இருக்கிறது என்று அவர் வேதனையோடு சொன்னார். வளர்ந்து வரக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இந்த சிங்கநல்லூர் ரயில் நிலையத்தை ஒன்றிய அரசு மேம்படுத்த வேண்டும். அதற்கு நிச்சயமாக இந்த பகுதியில் அன்றாடம் பணிக்கு செல்லக்கூடிய மக்கள் பயன்பெறத்தக்க வகையில் ரயில்கள் நின்று செல்ல வேண்டும். அதற்கு உடனடியாக ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவையில் இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகள் அதற்குண்டான ரயில் அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாங்கள் இந்த இடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். டெய்லி ஒரு வார்டு செலக்ட் பண்ணி 100 பேருக்கு கொண்டாந்து டெய்லி